வாழ்க இந்தியா கூட்டணி, வளர்க தளபதி ஸ்டாலின், வாழ்க வாழ்கவே, தளபதி ஸ்டாலின் வளர்கவே, உதயநிதி ஸ்டாலின் வளர்கவே, உதயநிதி ஸ்டாலின் வளர்கவே, டாக்டர் கலைஞர் தளபதி ஸ்டாலின், நாடும் நமது, இந்தியா நமது, இந்திய கூட்டணி நமது. அன்பான ஏஒஎஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நேற்றைய தினம் பிப்ரவரி 1 தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தின விழா தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் காயல்பட்டினத்தில் மிக சிறப்பாக தபால் நிலையம் அருகில் கொடிக்கம்பத்தில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வட்டம், மாவட்டம், மாநிலத்தில் உள்ள நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். VMS மம்மி அவர்கள் கொடியை ஏற்றி சிறப்பித்தார்கள். மேலும் நகரச் செயலாளர் முத்து முகமது ஆலிம், மாநில வர்த்தகர் அணி செயலாளர் ஓடை சுகு மற்றும் லேண்ட் மம்மி மாவட்ட பிரதிநிதி மற்றும் நகர துணை செயலாளர் நௌஃபல் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். கொடியேற்றி முடித்தவுடன் அனைவருக்கும் இனிப்பு கொடுக்கப்பட்டு இந்த ஃபங்க்ஷன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக காயல்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் திமுக கட்சி கொடி ஏற்றப்பட்டது. இந்த கொடியை மாநில வர்த்தகர் அணி செயலாளர் ஓடை சுகு அவர்கள், ரங்கநாதன் என்ற சுகு அவர்கள் ஏற்றி சிறப்பித்தார்கள். அந்த கொடி பட்டொலி வீசுவதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அனைவருக்கும் சந்தோஷத்தில் வாழ்த்து கூறிக்கொண்டார்கள். மேலும் நகர செயலாளர் முத்து முகமது ஆலிம் அவர்களுக்கு மாநில வர்த்தக அணி செயலாளர் ஓடை சுகு அவர்கள் இனிப்பு ஊட்டிவிட்டார்கள். இதுபோல் அனைவருக்கும் அவங்கவுங்க அன்பை செலுத்தி இதாக கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் மரக்கன்று கொடுக்கப்பட்டது. வீட்டில் வளர்க்கும்படியாக சிறிய மரக்கன்று கொடுக்கப்பட்டது. இது நகர செயலாளர் மற்றும் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் அவர்கள் சேர்ந்து இதை கொடுத்தார்கள். அனைவருக்கும் இந்த மரக்கன்றுகளை கொடுத்து மகிழ்வித்தார்கள். அடுத்ததாக சாப்பாடு அது மதியம் நடந்துச்சு. இப்போது அதுக்குரிய டோக்கன் கொடுக்கப்பட்டது. ஏன்னா வரிசையில் நின்றால் எல்லோரும் வாங்க முடியும் என்ற அடிப்படையில் சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டும் சாப்பாடு விநியோகிக்கப்பட்டது. நம் எல்லாரும் நகர் பகுதியில் ரத்னபுரி பகுதியில் குழந்தைகள் பள்ளிக்கூடம், மழலைகள் பள்ளிக்கூடம், இங்கே கட்சியின் சார்பாக குழந்தைகளுக்கு 50 சேர் வாங்கி கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான சிலேட்டு, பென்சிலு, கல்குச்சி இது போன்ற பொருட்களும் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு முன்பாக நகர செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் கௌரவித்தார்கள். அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முடிந்தவுடன் குழந்தைகளை அந்த வாங்கி கொடுத்த சேரிலே உட்கார வைத்து வீடியோ எடுக்கப்பட்டது. மிக அழகாக அந்த குழந்தைகள் சந்தோஷமாக தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு இனிப்பு கொடுக்கப்பட்டது. சிலேட் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த சேர்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை கல்விக்கு கண் திறந்தார்கள். அந்த பகுதி திமுகவினர் என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக திமுக அரசு மாணவர்களின் கல்வி நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு அரசு. அந்த அடிப்படையில் இந்த சிலோட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு சேரை வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்தி இருந்தது பெரும் வரவேற்பை பெற்றது. அதில் ஒவ்வொரு சிலேட்டிலும் தளபதியை வாழ்த்தியும் திமுகவை வாழ்த்தியும் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க. பிறந்த தின வாழ்த்துக்களையும் சொல்வதை காண முடிந்தது. இதில் அந்த பகுதி மக்களும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியைகளும் கலந்து கொண்டார்கள். அந்த மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள். அடுத்ததாக அந்த சாப்பாடு விநியோகம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் அருகில்
ஏற்கனவே காலையில் கொடியேற்றியிருந்தாங்க. அந்த இடத்துல வச்சு தான் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500 நபர்கள் சாப்பாடு வாங்கி சென்றார்கள். ஆண்களும் பெண்களும் இந்த சாப்பாடை வாங்கி சென்று பசியாறினார்கள். அவர்கள் சந்தோஷமாக கட்சிக்கு வாழ்த்தும் தளபதிக்கு வாழ்த்தும் கூறி சென்றதை பார்க்க முடிந்தது.